வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம சிஹெச்எஸ்எலோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 17th மார்ச்சில் நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்கான மேக்ஸ் கொஷின் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் ரெண்டுமே பார்த்துருக்கோம். அதோட வீடியோ வந்து டாப் ரைட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான மேக்ஸ் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோட. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 35 ஆர்டிக்கல், ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க, கொஷின் படித்து பாருங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் போகலாம். சிபி ஆஃப் 25 ஆர்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. சிபி ஆஃப் 25 ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி ஆஃப் 35 ஆர்டிக்கல். ஸோ சிபி அண்ட் எஸ்பியை ஒரு சைடாக எடுத்துக்கலாம். சிபி பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 35/25 வருங்களா? அப்போ ஒரு ஆர்டிக்கிளோட விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 35, பட் அவன் செல்லிங் ப்ரைஸ் வந்து 25. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ லாஸ் தானே. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 10/35 × 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணோம்னா 200/7 வரும். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நமக்கு லாஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. கெயின் வந்து ரெண்டு ஆப்ஷனுமே காலி. லாஸ்ன்னு தெரிஞ்சனால டிவைட் பண்ணால் 2 வருது. ஸோ ஆப்ஷனை கம்பேர் பண்ணுங்கள், 2 இங்கே தான் வருது. அப்போ இதுதான் ஆன்சர். எல்லாத்தையுமே உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒவ்வொரு டெசிமல் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஸோ ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 2 ஆர் எய்தர் 1 தான் வரும். பை 7 20 14 ஸ்டார்டிங் வந்து 2 தானே வரப்போகுது. அப்போ ஏ இஸ் தி ஆன்சர். 28.57% லாஸ். கிளியர்? அடுத்து cosecant A ஈக்குவல் டு 25/7, then what is the value of tan A? நமக்கு கொடுத்துருக்கிறது cosecant A ஈக்குவல் டு 25/7. cosecant கொடுத்துட்டாங்க. அப்போ sin A ஈக்குவல் டு 7/25. சைனுங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். இங்கே கேட்டிருக்கிறது tan A கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தெரியணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு ஆப்போசிட் தெரியுது, ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ தெரியுது, அட்ஜசன்ட் வேல்யூ மட்டும் தெரியணும். அதுக்கு அட்ஜசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயருங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் வருமா? ஸோ ஹைப்போட்டனியூஸ் இஸ் 25, 25 ஸ்கொயர் 625 மைனஸ் ஆப்போசிட்டோட வேல்யூ 7, 7 ஸ்கொயர் வந்து 49. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 6 7 576 வருங்களா? ஸோ 576 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 24 வரும். அப்போ நமக்கு கிடச்சிருக்க அட்ஜசன்ட் வேல்யூ இஸ் 24. அப்படியே டேன் இங்கே டேன் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7/24 இஸ் தி ஆன்சர். ஸோ பி இஸ் தி ஆன்சர். கிளியர்? அடுத்து, a triangle is not said to be a right angle triangle if its side measures. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ சைடு வந்து ஏ பி சின்னு வச்சுக்கலாம். ஹைப்போட்டனியூஸ் ஃபார்முலா தான். சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 9 ஸ்கொயர், அதாவது ஹையர் வேல்யூ வில் பி சி, அடுத்த ரெண்டு லோயர் வேல்யூவும் ஏபி போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ வந்து அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட்டை விட அதிகமாக இருக்குமா? ஸோ 9 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இங்கே 81 வரும். 25 ப்ளஸ் 49 81 வருதுங்களா? நாட் ஈக்குவல். அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது.
மற்றது எல்லாமே வந்து கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்த கொஷின், how much time will a horse take to run around a square field of side 175 meter if its run speed of 15 km per hour? ஸோ ஒரு ஹார்ஸோட வேகம்னு பார்த்தோம்னா நமக்கு 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. அது எதை சுற்றி ஓடுது? ஒரு ஸ்கொயர் ஃபீல்டை சுற்றி ஓடுது. அதோட சைடு வந்து 175ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4ஏங்களா. இப்போ 4A இஸ் ஈக்குவல் டு 4 × 175ன்னு வரும். 4 × 175ங்கிறது வந்து 420 700ங்களா. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, அது எவ்வளோ தூரம் ஓடுதுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து 700 மீட்டர். ஸோ ஸ்பீடும் தெரிஞ்சிச்சு. ஸ்பீடை வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 15 × 5/18 போடுவோமா. ஸோ 5/6 25/6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ சிம்பிள், நமக்கு டைம் தெரியணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து 700, ஸ்பீடுனா 25/6. 25 கேன்சல் பண்ணால் 7 × 4 வரும். 28 × 6 வரும். 28 × 6 வந்து 168. So answer is 168 second. Clear? So நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்கொயரோட சைடா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை கொடுத்துருக்க ஸ்பீடை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணி தென் டோட்டல் டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அடுத்த கொஷின், P and Q can finish a work in 10 days and 5 days respectively. Q worked for 2 days and left the job. In how many days can P alone finish the remaining work? இது ரொம்ப சிம்பிள். P எவ்வளோ நாள் வேலை செய்கிறான்? 10 நாளைக்கு வேலை செய்கிறான். Q வந்து 5 நாளைக்கு வேலை செய்கிறான். அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 20ன்னு வச்சுக்கலாம். 2/4. ஸோ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அது 6 நாள்லே முடிஞ்சு. 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கை முடிப்பாங்க 20ல். அண்ட் தென் Q வந்து 2 நாள் தான் வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. Q வந்து 2 நாள் வேலை செய்கிறான். ஸோ இன்டூ 2 போட்டோம்னா 8. அப்போ ரிமைனிங் டோட்டல் ஒர்க் வந்து 20. Q வேலை செஞ்சதை கழிச்சோம்னா நமக்கு 12ன்னு வரும். அப்போ இங்கே கேட்டிருக்கிறது வந்து P அலோன் எவ்வளோ நாளில் முடிப்பான். Q செஞ்சு முடிச்சுட்டு போன வேலையிலேருந்து P ஸ்டார்ட் பண்ணான்னா எத்தனை நாளில் முடிப்பான்னு பார்த்தோன்னா 12/2 is equal to 6. So 6 days is the answer. ஓகேங்களா, 6 days தான் ஆன்சர். அடுத்து, a chair was purchased for 785 and sold at a profit of 22%. What was the selling price? நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அது 785. அண்ட் அதை அவன் 22% 22% அதிகமாக வச்சு விற்றா அதோட வேல்யூ என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், சால்வ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஸோ எஸ்பி என்னன்னு பார்த்தோம்னா 785 இன்டூ நமக்கு ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் இருக்க ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க 122/100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வருது பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 957.7 is the answer. Next one, a shopkeeper purchased pen in bulk for 28 each. He sold for 40. What was his profit percentage? ஸோ அவனோட சிபிங்கிறது வந்து 28.
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேனா வாங்குறான், பல்காக வாங்குறான். அதனால் சிபி வந்து 28 ரூபா, பட் எஸ்பிங்கிறது வந்து 40. அப்போ அவனுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு தான் கேட்குறாங்க. சிம்பிள், 40 - 28 போட்டோம்னா நமக்கு 12 கிடைக்கும். அதை சிபி பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ சிபி வேல்யூனா 28 இன்ட்டு 100ன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். 6/14 750. So it's 300/7. So 300/7 வருதுன்னா 4ல் ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 48 and 42 இருக்கு. 2 போட்டோம்னா சாரி 2 ஓகேங்களா. 42.85 is the answer. அடுத்து, a car travels 105 km in 3 hours. A train travels 252 km in 4 hours. The ratio of the speed of the car to that of the train. Question என்ன? Ratio of the speed car to that of the train தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு காரோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சிடும். காரோட ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 105 ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் என்ன வருது நமக்கு? 105 km in 3 hours. ட்ரெயினோட ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 252 km in 4 hours. இதை சால்வ் பண்ணோம்னா 35 வரும். அண்ட் 35 63 வரும். 7 டேபிளில் படித்தோம்னா 5:9 வருங்களா. ஸோ 5:9 இஸ் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்பீடு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 12 inches. ஸோ இங்கே பார்த்தோம்னா டெசிமலுக்கு அப்புறம் 4 டிஜிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 பிளேசஸ் டெசிமலே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இன்ச்சு இங்கே டிஃபிகல்ட்டே இந்த இன்ச்சுங்கிறது தான். 1 இன்ச்சுங்கிறத நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கரெக்டான வேல்யூ தெரியணும். 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்க பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும். தெரிஞ்சால் மட்டும் சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த கொஷினை விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுக்காக நான் விட சொல்லலை, ஏன்னா டெசிமல் பாயிண்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுங்கிறது வந்து 2πr. நமக்கு டயாமீட்டராக வந்து 12 inches கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 inches-ஐ நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். 12 into 2.54. ஸோ 12 அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். 12 4 48 15 34 30 30.48 சென்டிமீட்டர் வருங்களா. ஸோ இப்போ நமக்கு டயாமீட்டர் தெரியும். டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r. 2r இருக்கு. அப்போ πd. பை வேல்யூனா 3.14 into 30.48. ஸோ ஸ்ட்ரைட்டாக இன்டூ பண்ணுங்க. 314 into 30.48. ஓகே. ஸோ இன்டூ பண்ணால் நமக்கு 95.7072 ஆன்சர் வரும். 95.7072ங்கிற ஆன்சர் வரும். அடுத்து, இஃப் 1/5 of 1/4 of a number is 35, what is the 7/8 of that number? கொஸ்டின் அப்படியே எழுதலாம். ஃபர்ஸ்ட் 1/5 of 1/4 of a number is 35 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 35 into 5 into 4, 35 into 20 700. ஸோ எக்ஸோட வேல்யூ 700. கேட்டிருக்கிறது வந்து
7/8 of that number, 7/8 of 700 is equal to 4900 by 8. ஸோ நமக்கு இங்கே டெசிமலில் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 48 1 ஸோ 61 அதோட நிறுத்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் பார்த்தோம்னா 612.5 நமக்கு 61 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணணுமா? 61 2.5 ஆன்சர். கிளியர்? இது ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த கொஷின், sin theta plus cosecant theta square equal to 2. தீட்டாங்கிற வேல்யூ வந்து 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா 0 டிகிரி, π/2ங்கிறது வந்து 180/2ங்களா, அப்போ 90 டிகிரி, 45 டிகிரி, 180 டிகிரி. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு 2. இப்போ ஃபஸ்ட்டு 0 எடுப்போம். 0 எடுத்தோம்னா நமக்கு sin 0 வந்து 0, cos 0 is cos 0 1ன்னு வரும். அப்போ நமக்கு 2 வருமா? வராது. அடுத்து நம்ம 45 எடுப்போம். sin 45 என்ன வரும்? sin 45 is 1/√2 and cos 45யும் 1/√2. அப்போ 1/√2 plus 1/√2 ஸ்கொயர் பண்ணுவோம். 2/√2ன்னு வருமா? ஸ்கொயர் பண்ணால் 4/2 ஈக்குவல் டு 2. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் இஸ் π/4. தீட்டா வந்து 45 டிகிரி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க வேல்யூவை ஆப்ஷன்லேருந்து போய் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 45 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. அடுத்து, the length and breadth of the rectangle are in the ratio of 5:3. If the length is 8 meter more than the breadth, what is the area of the rectangle? So length and breadth னு 5:3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. and length is 8 meter more than the breadth. length வந்து breadth விட 8 மீட்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. length breadth விட 8 மீட்டர் அதிகமாக இருக்குது. அப்போ இதை ரேஷியோவாக பார்த்தோம்னா நமக்கு காமன் பார்த்தோம்னா 2. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸே வந்து 8 தானே. ஸோ 8 மீட்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரெத்தை விட லென்த் வந்து 8 மீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2 ஈக்குவல் டு 2x கூட வச்சுக்கோங்க. எக்ஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 4ன்னு வரும். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஸோ லென்த் அண்ட் பிரெத் பார்த்தோம்னா எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20:12ன்னு வருமா? அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் 20, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லென்த் இன்ட்டு பிரெத்தா, 20 × 12 போட்டோம்னா 240 மீட்டர் ஸ்கொயர். 240 இஸ் த ஆன்சர். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cos 225 டிகிரி? cos 225 டிகிரியை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதலாம்? ஸோ பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து -0.7071. சால்வ் பண்ணலாம். cos 225 எப்படி பிரிக்கலாம்னா 180 + 45 பிரிக்கலாமா? அப்போ cos 180 டிகிரின்னு இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்? மைனஸில் வரும். cos 45 டிகிரி. cos 45ங்கிறது வந்து 1/√2 மைனஸ் 1/√2. அப்போ 1/√2ங்கிறது வந்து 0.7071. மைனஸ் இருக்கு, minus 0.7071 is the answer. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்பிளிட் அப் தெரியணும். அதே மாதிரி cos 180 டிகிரின்னு போணுச்சுன்னா மைனஸ் வரணும்னு தெரியணும். சைன் சேஞ்ச், ஓகேங்களா? சைன் சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Latha deposited an amount of
rupees 35,000 in a bank with a simple interest 11% per annum. How much interest will she earn after 1 year? ரொம்ப simple interest டைரக்டாவே நீங்க சால்வ் பண்ணா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துட்டாங்க and இயர்னு பார்த்தோம்னா number of years 1 year. So principal is 35,000 into 11 into 1 by 100. 100 0 0 cancel, 350 into 11 வருமா, அப்ப 0 5 8 3 3850 is the answer. ரொம்ப சிம்பிள், டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து the equation of a circle with the center 1, -2 and the radius 4 cm. So equation of the circle கேட்டிருக்காங்க. equation of the circle ஓட ஃபார்முலா பார்த்தோம்னா x minus a the whole square plus y minus b the whole square equal to r square. இந்த ஃபார்முலா எப்பனா சென்டரோட வேல்யூ, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டு சென்டர் வேல்யூவும் ரேடியஸ் வேல்யூவும் கொடுத்திருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். சென்டர் வேல்யூவும் ரேடியஸ் வேல்யூவும், சென்டர் வேல்யூ வந்து a, b ன்னு எடுத்துக்குவோம், ரேடியஸ் இஸ் r. ஸோ இங்கே அப்படி டைரக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான் x minus 1 the whole square plus y plus 2 the whole square, minus minus plus ஆகிடும், plus 2 the whole square, இங்கே வந்து 4 square. அப்போ இதை ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா x square plus a square plus b square minus 2ab. So minus 2x plus y square plus 4 plus 4y equal to 16. And then further valuesலாம் தனியாக எடுத்துக்கோங்க. x square plus y square minus 2x plus 4y and இங்கே plus 1 plus 4 5 வரும். 5 இந்த பக்கம் போனுச்சுன்னா 16 minus 5 is equal to 11 வருமா? So this is the answer. 11 இருக்கா? அப்போ இது ஆன்சர், D is the answer. x square plus y square minus 2x plus 4y equal to 11. ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டு சென்டர் வேல்யூவும் ரேடியஸ் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். There are 5 stations on a railway line. What is the number of different journey takers that are required for railway authorities? So 5 stations இருக்கு. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டேஷனில் ஏதோ 2 ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நம்ம ஜேர்னிக்கான டிக்கெட்டே எடுப்போம். ஒருவேளை லாங்காக ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன், ஒரு ஸ்டேஷன் விட்டு இன்னொரு ஸ்டேஷன் அப்படி கூட டிக்கெட் எடுத்தோம்னா அப்போ எத்தனை பாசிபிள் வே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிம்பிளாக ப்ராபபிலிட்டியில் போட்டுடலாம். 5 p of 2, 5 permeability by 3 permeability வருமா? சாரி 3 permutation. 5 into 4 into 3 by 3 permutation வச்சோம்னா 3 cancel, 5 into 4 is 20 is the answer. ஸோ ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் தான் வந்து ஜேர்னி டிக்கெட் எடுக்கிறோம். அண்டு மொத்தமாக டோட்டலாக பார்த்தோம்னா 5 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. 5 by 3 5 minus 2ன்னு வரும். அதனால தான் 5 permutation by 3 permutation இருக்குது. ஸோ சால்வ் பண்ணோம்னா 20 is the answer. அடுத்து find the volume of a sphere whose radius is 7.5 cm. Whose radius is 7.5 cm. Radius வந்து 7.5 cm கொடுத்துட்டாங்க. ஸ்பியரோட வால்யூம் கேட்குறாங்க. ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 pi r cube. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4/3 into 22/7 into 7.5 into 7.5 into 7.5. அப்போ 4/3 into 22/7 into 75 into 75 into 75 into 1/1000 வச்சுக்கலாமா? ஓகே தானே? நார்மலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம்.
இதை சால்வ் பண்ணணும். 40/3 8. ஸோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க. நமக்கு 11/15/7 into 75. ஸோ 11 into 15 into 75/7 வரும். இதை ஃபர்தராக இன்னும் இன்டூ பண்ணோம்னா 561 into 75/7 வரும். $12,375/7. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 1 7. ஸோ இதோட நிறுத்திக்கோங்க. 17 இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1767.85. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணாலே ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுங்கிறது வந்து 17 நமக்கு வந்துருச்சு. ஆப்ஷனில் கம்பேர் பண்ணும்போது 17 ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏ மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் நார்மலாக பொறுமையாக சால்வ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஆன்சரை நீங்கள் பிலீவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நம்பர் டிவிசிபிள் பை 4? இதில் எந்த நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும்? ஸோ டிவிசிபிலிட்டிங்கிறது வந்து 4க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிஜிட் ABCDன்னு ஒரு டிஜிட் இருக்குன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து அது 4ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சிடிங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட்டா, சிடியை எடுத்துட்டு 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக போகலாம். ஸோ 54 கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுமா? கிடையாது. அண்ட் தென் 82 ஆகாது. அடுத்து 36 ஆகும். 34 ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின், எ மேன் பைஸ் 2 apples 3 kiwi fruits for 37 rupees. If he buys 4 apples 5 kiwi fruits for 67, then what will be the total cost of 1 apple 1 kiwi fruit? ஸோ வேரியபிள்ங்கிறது வந்து இங்கே ஆப்பிள் கிவி. ஸோ ஆப்பிளுக்கு வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், கிவிக்கு வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பார்த்தோம்னா 2x + 3y = 37. அடுத்து 4x + 5y = 67. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணலாம். 1 × 2 ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 × 2ன்னு போட்டோம்னா 4x + 3y = 74. 4x + 5y = 67. மைனஸ் பண்ணோம்னா 2y = 3 4 7. ஓகே இங்கே இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 1 × 2 தானே, 1 × 2ன்னு போட்டால் இங்கே 6 தானே வரணும். அப்போ வந்து y வேல்யூ -y = 7. ஸோ y வேல்யூ இஸ் 7. அடுத்து x கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2x + 3 × 7 = 37. 3 × 7 21. 37 - 21 is 61. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8. எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 7. அப்போ கேட்டுக்கிறது பார்த்தோம்னா 1x + 1y கேட்டிருக்காங்க. 1x வந்து 7, சாரி 1x வந்து 8 அண்ட் 1yங்கிறது வந்து 7. ஸோ டோட்டல் வேல்யூ இஸ் 15. 15 இஸ் தி ஆன்சர். ஸோ ஒரு ஆப்பிள் ஒரு கிவி ஃப்ரூட் எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான்.
If a number is divided by 3, the remainder will be 2. If the number is added by 5 and then divided by 3, then what will be the remainder? So ஒரு நம்பர் வந்து 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 2 கிடைக்குதுன்னா என்னன்னு எழுதலாம்னா 3x plus 2 எழுதலாம். ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக 3 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஒரு நம்பருங்கிறது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர் 3 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இன்டூ 3ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதை டிவைட் பண்ணும்போது 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ இந்த தான் அந்த நம்பராக இருக்குமா? ஓகேங்களா? 3 ஆல் டிவைட் பண்ணால் 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5 ஆல் ஆட் பண்ணுறாங்க. இப்போ 5 நம்ம ஆட் பண்ணோம்னா 3x plus 7 மாறும். அதே நம்பரை 5 ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த இது டிவிசிபிள் ஆகும். ஸோ நமக்கு ரிமைன் வந்து 7/3 வருமா? அப்போ 7/3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 1 வரும். ஸோ என்ன ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. வாட் வில் பி தி ரிமைண்டர்? ஸோ 1 இஸ் தி ஆன்சர். கிளியர்? ஸோ ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு 3 ஆல் டிவைட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஆல் இன்டூ பண்ணிக்கிறோம். இன்டூ பண்ணிவிட்டு ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அந்த நம்பரை 5 ஆல் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணோம்னா நமக்கு 3x/7 வரும். வர்ற நம்பரை டிவைடட் பை 3 ஆல் போடுறோம். ஸோ 3 and 3x இஸ் டிவிசிபிள். பட் 7 வந்து ரிமைண்டர் வேல்யூவை 3 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். 1 இஸ் தி ஆன்சர். Next one, the average price of 3 items is 14,265. If the prices are in the ratio 7:9:11, then the price of the costliest item is. ஸோ இதில் 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஐட்டம் வாங்குறான், அதோட ஆவரேஜ் வேல்யூ தான் இது. அப்போ ஆவரேஜ் வேல்யூங்கிறது வந்து 3 × 14,265 போடுவோமா? போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ நம்ம இன்டூ பண்ணிடலாம். 3 × 14,265. ஸோ இன்டூ பண்ணுவோம். 15 1 8 9 6 7 42. ஓகேங்களா? 42,795 வருது. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? காஸ்ட்லியஸ்ட் ஐட்டமோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ரேஷியோ என்ன? 7 + 9 + 11 = 27. ஸோ by 27 × 11 by 27 × 11 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஆன்சர். ஸோ by 27 போடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 42,795 by 27 இன்டூ பண்ணலாம். டிவிஷன் 4 ஸோ 9 ஆல் டிவைட் பண்ண முடியும். 1000 into 11 வரும். ஸோ 1585 into 11. ஸோ 11 ஆல் இன்டூ பண்ணோம்னா நமக்கு 5 + 8 13 1 4 17. ஸோ ஆன்சர் இஸ் சி, 17,435. 17,435 is the answer. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதோட செகண்ட் ஷிஃப்டோட மேக்ஸ் கொஷின் முடிஞ்சது. அடுத்து நம்ம தேர்ட் ஷிஃப்ட்டுக்கான மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.